ஒரு காட்ஸில்லா மாதிரி தட்டி விட்டு எழுந்து வரணும் அவர்கள் அப்படிங்கிறார். அன்றைக்கி ஆரம்பித்தது எங்களோட ஒரு நட்பு. மௌனகுரு மகாமுனி மாதிரி மூணாவது வேற ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது. இது ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அது பயங்கரமாக லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சாந்தா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ. And thank you Arjun and the entire cast and crew for the support, and thank you. என்ன மாதிரி படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போதுமா? நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான், எனக்கு ஸ்டேஜில் பேச வராது. இந்த பிரசாத் தேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அன்று நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்லிட்டேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோடய டெக்னிக்கல் டீமு, என்னோடய ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் க்ரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஓட்டுறாங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இது ஒரு மிக்சட் ஜானர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு மகாமுனி மாதிரி மூணாவது வேற ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதை நான் பார்க்குறேன். ரசவாதின்னு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறேன் ஷாபு அப்படின்னாரு. சார் என்ன கலாய்க்கிறீங்களான்னு நான் கேட்டேன். நான் நீங்கள் எப்படி சார் லவ் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலாம், ரொம்ப சீரியஸான ஒரு 2 படம் பண்ணிட்டோம், 3ஆவதாக வந்து ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த ஹீரோ வந்து தேடும்போது அர்ஜுன் தாஸ் வச்சு பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணலாம் சார், பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சாக்லேட் பாயாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும், பட் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு. பட் ரஷ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தவங்களை அப்படி அழகாக ரொமான்டிக்காக சாக்லேட் பாய் அவருக்கும் லவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் காமிச்சிருக்காரு. பயங்கரமாக லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். மௌனகுரு தான் என்னோட முதல் படம். அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தப்போ யாருக்கா டைலாக் பேச வருமானு கேட்டாங்க. நான் அப்படியே இருந்தால் ஒருத்தன் எழுத்துன்னு போயிட்டான். போயிட்டு போனோடனே ஒரு 6 லைன் கொடுத்தாங்க. பேச முடியாது, நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா பண்ணுறேன்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து சார் சொன்னார் ப்ராம்ப்டிங்கில் அவனை அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 6 லைன் சொன்னாங்க. பேசும்போது 2 லைன் பேசிட்டு அப்படியே நிற்கிறேன். எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறாரு, அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க, கேமரா என் மேலே இருக்குன்றார். எனக்கு அதை பற்றி இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன் சார்ன்ட்டு வச்சு ஒரு 6, 7, 10 டேக் போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார்ட்ட வந்து, சார் என் பேர் அருள் ஜோதி, இந்த மாதிரி வந்து நான் வேணுன்ட்டே பண்ணல, அந்த சார் இந்த மாதிரி தவறி வந்துடுச்சு, மைண்டில் போயிடுச்சு சார், ஆனால் வந்து இடிச்சு சார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் எந்த ஊருன்னார், எங்கேருந்து வந்தீங்க, என்ன பேக்ட்ராப்லாம் கேட்டுட்டு, நீங்கள் படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வரல, வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க, அது சரியாக வரலன்னா அடுத்த லெவலுக்கு இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்தது வர பாருங்க, ஒரு காட்ஸில்லா மாதிரி தட்டி விட்டு எழுந்து வரணும் அவர்கள் அப்படின்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்களோட ஒரு நட்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.